நல்லா நடிக்கிறாங்க, நல்லா ஆக்ட் பண்றாங்க, அவங்களுக்காக நான் ஓட் போடுவேன். இதெல்லாம் வந்து சுத்த நான்சென்ஸா இருக்காங்க. டிஎம்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நான் டெய்லி நியூஸ் பார்ப்பேன், எனக்கு தெரியும். உங்களை எல்லாம் கேட்டா விஜய் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லுவீங்க? 47 பேர்த்த கொலை பண்ணான்னு சொல்லுவீங்களா? எத்தனை டிவிகே வேணாலும் வாங்க, நான் பேசிட்டு போறேன், நான் தயார். விஜய் வந்து ரொம்ப மோசம் அப்படின்ட்டு சொல்லல. அதாவது விஜய் வந்தா பண்ணுனா ஓகே தான். பூசா ஓட்டு போறவங்களுக்குலாம் மெச்சூரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது தெரியும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறது தெரியும். என் பேர் குணால், நான் 3rd BBA படிச்சுட்டு இருக்கேன். இப்ப வந்து நான் வந்து இது அக்கா இப்ப கேட்ட கொஸ்டினை பத்தி சொல்ல போறேன். இதுல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிங்க பத்தி தான் சொல்ல போறேன். அதாவது இந்த ஜெனரேஷன்ல வந்து பார்த்தோம்னா சினிமா மோகம் அப்படிங்கிறது வந்து அதிகமா இருக்கு. அதாவது சினிமாவில் ஒருத்தர் வந்து நல்லா நடிக்கிறாங்க, நல்லா ஆக்ட் பண்றாங்க, அவங்களுக்காக நான் ஓட் போடுவேன். இதெல்லாம் வந்து சுத்த நான்சென்ஸா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட உங்களை எல்லாமே இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தமிழ்நாடு எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி வந்த தலைவர்கள்லாம் எப்படி வந்து தமிழ்நாட்டை டெவலப் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாம புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறேன், அவங்க வந்து என்ன நல்லா கொண்டு போவாங்க அப்படின்ட்டு சொல்றதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நிப்பாட்டிட்டு அரசியல் புரிதல் அப்படிங்கிறது ஒன்று வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா வரணும். டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு. அதாவது திராவிட மாடல், தமிழ் தேசியம், பாரதிய ஜனதாவுக்கு வந்து இந்துத்துவா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன 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 அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வாங்க. அதாவது சினிமா அப்படிங்கிறது வந்து நம்மளோட என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். அது அவங்க வந்தா நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும், இவங்க வந்து எல்லாத்தையுமே நமக்காக மாத்திடுவாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்புறதே வந்து தப்பு. அதாவது இப்ப டிஎம்கே, அதாவது நீங்க எல்லாருமே வந்து டிஎம்கேக்கு ஆப்போசிட்ல தான் நிப்பீங்க. ஆனா நான் டிஎம்கேக்கு தான் நிப்பேன். ஏன் அப்படின்னா டிஎம்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நான் டெய்லி நியூஸ் பார்ப்பேன், எனக்கு தெரியும். எங்க வீட்டுல பாப்பாங்க. உங்களை எல்லாம் கேட்டா விஜய் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லுவீங்க? 47 பேர்த்த கொலை பண்ணான்னு சொல்லுவீங்களா? உங்களை இந்த மாதிரி யாரு வழி நடத்துனது? நீங்களே தான் அதை செல்ஃபா எடுக்கிற முடிவா? இல்ல 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற வரலாறுலாம் எடுத்து பேசுறீங்கல்ல, சோ ஆப்வியஸ்லி இது நீங்களா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா, இல்ல உங்க பேரண்ட்ஸ் வழி நடத்தி இது மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை முன் வைக்கிறீங்களா? அதாவது எங்க அப்பா வந்து சுத்தமான டிஎம்கே, எங்க தாத்தாவும் வந்து டிஎம்கே தான். அதனால அவருடைய கருத்து சொல்லிட்டு இருங்க. ஒரே நிமிஷம் நான் பேசிக்கிறேன். உங்களுடைய மாற்று கருத்து எல்லாருக்குமான வாய்ப்பு இருக்கு. ஓபனா இங்க நின்று பேசிட்டு போறேன், ஓகேவா? எத்தனை டிவிகே வேணாலும் வாங்க, நான் பேசிட்டு போறேன், நான் தயார். ஒத்த பாத்தலாம் வாங்கன்னு ரெடியா இருக்காரு. நான் ரெடிதாக்கா. அதாவது நான் வந்து இப்ப விஜய் வந்து ரொம்ப மோசம் அப்படின்ட்டு சொல்லல. அதாவது விஜய் வந்தா பண்ணுனா ஓகே தான். ஆனா டிஎம்கே ஒண்ணுமே பண்ணலன்னு பேசுறது வந்து தப்பு. இப்ப வந்துட்டு எல்லா நாட்டிலயுமே தெரியும், பெண்களுக்கு ஒரு கொடுமை நடந்தா அப்பயே சுட்டு தள்ளிடுவாங்க அப்படின்ட்டு. ஆனா இந்தியால மட்டும் அப்படி எதுவுமே நடக்கிறது இல்ல. இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்கன்னா அந்த காசை வச்சு அவன் 2 நாள்ல வெளியே வந்துடுறான். இங்க சட்டங்கிறது ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் சும்மா நடிச்சிட்டு இருக்காங்க. அவரு சொன்னாரு, எங்க தாத்தா வழியில டிஎம்கே, அவங்க வழியில டிஎம்கே. இப்ப பூசா ஓட்டு போறவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்னு? பூசா ஓட்டு போறவங்களுக்கு எல்லாம் மெச்சூரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது தெரியும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறது தெரியும், மக்களுக்கு என்னென்ன தேவைங்கிறது தெரியும். அவரு சொன்ன மாதிரி இவங்க இப்படி பண்ணல, அவங்க இப்படி பண்ணலங்கிறதெல்லாம் நாங்க யாருக்கும் சொல்லி காட்டல. மக்களுக்கு தெரியும் யார் நம்ம நாட்டுக்கு கரெக்டா இருப்பாங்க, யாரு நம்மளுக்கு நல்லதை செய்வாங்க, பெண்களுக்கு யாரு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் நாங்க அந்த அடிப்படையில தான் நாங்க ஓட்டு போடுவோம். மரண மாஸ் காட்டிட்டாங்க, உங்களுக்கு ரோ போட்டுலாமா? ஃபரிதா சபா சரியான போட்டி.